செய்த ஐவக காளி ஏழ் மலையனூரா ஆனந்தம் இப்ப எனக்கு ஜாயின் பண்ணக்கூடிய பூஜை ஏறுவியா கட் பண்ணிட்டு பாருங்க அம்மா மலையனூரா தெரியல போடக்கூடிய பூஜை ஏறுவியா அம்மா டக்குன்னு பாருங்க மக்களை கட்டி காப்பாத்துறியா ஆட்டுக்கோ மக்களுக்கு யாருக்கு யாரும் ஒரு புரியம் இல்லாம அம்மா வாக்கி பெருமை சொல்லி நோர்களை அலையாமல் காத்திடும் மெய்யானாங்க முத்து செய்யும் வீரமா பட்டணும் திரைகள் ஓர வாழும் செங்கல் மா தங்கையே எங்கள் குல தெய்வமே கிராமத்தில் அகிலாண்ட பிரம்மாண்ட நாயகி மன்னாரத்தினமான வையகத்தில் தெய்வமானார் ஏகாலி பெண்ணுமான எல்லோருக்கும் தெய்வமானார் தாயான மாறி அம்மா அம்மா உன எங்க கண்டு தாயே முத்து மாறி அழகான கிராமத்திலே பெரியானுக்கு பூஜை போடுறாங்களே பூஜை உனக்கு சம்மதமா தாயே இந்த மக்களை கட்டி காப்பாத்துறியா பக்கத்துல இருக்கிறியா மழை மாறி வருமா ஆட்டுக்கோ மாட்டுக்கோ மக்களுக்கோ இந்த கிராமத்துல திருமணம் நடந்து குழந்தை பிறந்து நோயற்ற வாயுவோடு இல்லாத செல்வத்தோடு வாழ இருக்கிறீங்களா அவன் ஆட்டிட்டா சந்தோஷமா தாயே சாந்தமா வரியா சாமி வாயக்கா பரமேஸ்வரி முத்துமாரி
உட்காந்துக்கிறாரு ஆட்டம் கோவிந்தா திருமருக தாயனூர் திருமருக தாயனூர் ராமநாதபுரம் தீர்த்த கவி புவநகர செஞ்சி மலையனூர் தீர்த்த கவி புவநகர செஞ்சி கடப்பாக்க எரும வெட்டு பாலை இருந்து விளையாடி வருவார் மணி இதயத்தில் சிங்கமுக வாகனத்து தேசிங்கி பவனி வரும் அம்மா யாருக்கு பூஜை பெரியாண்டவருக்கு பெரியாண்டவர் சொல்லக்கூடிய பெரிய ஆவி சத்த தாயி ஓம் பரமேஸ்வரி ஓம் பரமேஸ்வரி ரேணுகா தேவி மகமாயி அங்கலம்மா ஓம் பரமேஸ்வரி ரேணுகா தேவி மகமாயி நீலிகமாலி தக்கை டமார உடுக்கை வீச்சுருள் வெள்ளி பிரம்பு பல பல ஆயுதம் கொண்டே முன்னே முத்து மாறி அண்ட ரெண்ட பைரவி அகிலும் துதித்த தாயே உலகம் பிறக்கும் முன்னே ஒரு நாள் முன் பிறந்தான் கலியுகம் பிறக்கும் முன்னே கால் நாய் மண் பிறந்தான் ஆற்றிலே மணலெடுத்து அரணாரை உண்டு செய்தார் சேற்றிலே மணலெடுத்து சிவனார உண்டு செய்தார் அம்மாவுடைய இடது பாகத்துல சிவபெருமா அப்படியாப்பட்ட தாய் பரமேஸ்வரி அம்மா மலையனூரா வனத்தா ஒண்ணு செய்தா காளி அங்கார சக்தி எங்க இருந்தாலும் ஊரு போனால் இல்லை கலந்தால் திருமுறை வாய்ந்தால் கூப்பிட்டு தருணே நல்லோ பெற்ற தாயே தாயே பரமேஸ்வரி இந்த போடக்கூடிய பூஜை ஏர்வை அம்மா
சந்தோஷம். மக்களை கட்டி காப்பாத்துறியா? பக்கத்துல இருப்பியா? ஆட்டுக்கோ மாட்டுக்கோ மக்களுக்கோ யாதோ ஒரு குறையும் இல்லாம அம்மா இருப்பாங்களா? பேசாதீங்கன்னா கடைசி நேரத்துல. அம்மா உனக்கு சந்தோஷம் தானே? சக்தி வந்தாலும் சரி தாயே, அப்படியே எங்க அம்மா சாந்தமா இருப்பாங்களா? அப்படின்னு புரியுங்க புரியுங்க. எல்லாரும் கற்பூரத்துக்கு அதையும் எல்லாம் கேட்குறாங்க. அம்மா வாயில போடுறாங்க கற்பூரங்களாண்ணா? என்ன வாயில கற்பூரம் போடுறாங்க? கற்பூரத்தை காணோம். வாயில கற்பூரம் வாயில போய் ஆராய்ச்சி பூசாரி இந்த பெரியாண்டவன் பூஜையிலே வியாபாரிகள் 33 தெய்வங்கள் 48 ரிஷிகள் கல்லைப்பிடாரி ஏகாந்தமாரி அகோரப்பள் ஏலியப்பள் சாமி காவல் தெய்வம் சாமி சாமி ராஜா அப்படி காவல் தெய்வத்தோடு 33 பெருத்த வாழ்வான் பெரியாண்டவர் எப்படியாப்பட்ட தெய்வம்? மதம் ஏறிக்கிட்டு வருகின்ற மதம் ஏறிக்கிட்டு வருகின்ற மராட்டிய கூட்டம் இது வாங்கிடும் சிங்கானிரும் மற்றில்லா துலக்கரும் கொங்கு வந்தாலும் போற மராட்டியரும் மதம் ஏறிக்கிட்டு வருகின்ற மராட்டிய கூட்டம் இது வாங்கிடும் சிங்கானிரும் இந்த மற்றில்லா துலக்கரும் கொங்கு வங்காளரும் கோர மராட்டியரும் அப்ப உனக்கு கோடான கோடி சுய தார தப்பட்டையோ பெரியாண்டவா கோடான கோடி சுய தார தப்பட்டையோடி அந்த கிடி என்னவே தடிகார் பணிகார் பசுடன் இருக்கவே பெரியாண்ட பூஜை போட்டா பம்பைய முடுக்கையும் மேலம கலகலகான ஒலிக்கிறமா தார தப்பட்டைகள் பம்ப ஓசைகள் கிடி என ஒலிக்கவே அந்த தடிகார் பணிகார் பசுடன் இருக்கவே இந்த உதிரத்துக்காக இந்த 8 திக்கில் இருக்கக்கூடிய தடிகார் மணிகார் காவல் தெய்வ போத்த ராஜா என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் பசியோடு இருப்பாங்களா? உதிரத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி இந்த பூஜைக்கு சொந்தக்காரு பெரியாண்டவன் எப்படி தெரியுமா? அப்பா கடல் கொண்டு சாராயம் கடல் கொண்டு சாராயம் உண்டாலும் உன்னுடைய கட கோபம் தனியாகுமோ? கடல் கொண்டு சாராயம் உண்டாலும் உன்னுடைய கட கோபம் தனியாகுமோ? அந்த காவேரி நதி என பெருகி வந்தாலும் கனி உத நினையாகுமோ? அப்ப அந்த வடமேற்கு உன்னுடைய நாகமலை பூஜைக்கு கொல்லி நாம் நித்த ஒரு கடுவா 1000 பெண் கோடி சேர்ந்தால் ஒரு காமவெறி நீங்குமோ? 1000 பெண் கோடி சேர்ந்தாலும் உன் காமவெறி நீங்குமோ? அடியனை காக்கும் ஐயனை எங்கள் வீட்டு குல தெய்வமே பெரிய போட்டு
யாரப்பா அப்பா யாரோ நல்ல யாரப்பா இந்த குழந்தை முடி மேல விளையாடக்கூடிய தெய்வம் யாரு சாமி? அப்படி ஆசா வைத்த பூமுடி மேல் தந்தேன் சும்மா நெருப்பு மாதிரி இருக்கணும். இந்த முடி மேல விளையாடக்கூடிய தெய்வம் யாரப்பா? முக்கா கொண்டு வந்தா பூஜை சொந்தக்காரன் முக்காவு கொண்டவே பெரியாண்டவன். என் ஐயன் வந்தது சந்தோஷம். இந்த குழந்தை முடி மேல நீ எவ்வளவு நாளா இருக்கிற சாமி? பேசாதீங்க ஐயா, பேசாதீங்க. இந்த பாலக முடி மேல எங்க பெரியாண்டவன் எவ்வளவு நாளா இருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். கோவிந்தா கிராமத்திலே ஓடக்கூடிய பூஜை உனக்கு ஏர்வையா சாமி? இந்த மக்கள்லாம் கட்டி காப்பாத்துறியா? உன்னை நம்பி வந்த மக்களுக்கு நோயற்ற வாழ்வோடு குறைவில்லாத செல்வத்தோடு சகல சௌபாகியத்தை கொடுத்து வண்டியில போகும்போதோ வாகனத்துல போகும்போதோ யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம, எந்த ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு யாது ஒரு குறையும் இல்லாம நீ கட்டி காப்பாத்துறியா சாமி? யாருக்கும் எந்த ஒரு இன்னலும் நீ முன்ன வச்ச கால ஆட்டுக்கோ மாட்டுக்கோ மக்களுக்கோ குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் கொடுத்து, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கொடுத்து நீ காப்பாத்துறியா? அது போத இப்ப மக்களை மொத்தது எந்தியா நினைச்ச காரம் தள்ளி தள்ளி போகுது. உங்களை சுற்றி இருக்கணும். முன்னூறு பேர் ஒரு சில தண்ணி இதுக்கப்புறம் கண்டிப்பாக பாக்கிட்டா தப்பாதையா கொடுத்த பொய்யாதையா பெரியாண்டவா உன் பேர் விளங்க வர வேண்டுமே, பேர் விளங்க வர நீங்க தான் நீ வாங்க
அவன் எந்த திசை போகணும் எதை நோக்கி போனால் நீங்கள் தேடுறீங்களோ அது சத்தியமாக கொடுக்குறேன். கோவிந்தா நெல்லு பதிரானாலும் சரியா வருவாளா? கண்டிப்பாக வருவோம். 100 கிராம் தேவி வரவையாமா வந்து என்ன வந்தது காக்கவே இல்லையா? ஆலிமா ம். சரியப்பா உனக்கு இன்று வந்து அவங்க நாள் பேச்சு தலைமுறை அட்டை அந்த பாருங்க தண்ணி சரியப்பா சந்தோஷம் தானே? எனக்கு கொடுக்கணும். எல்லாம் இருக்குது கொடுக்குறோம். என்ன வேலை சாமி உனக்கு எல்லாம் இருக்குது, உனக்கு என்ன வேணும்? இன்னும் இருக்கிற முடியெல்லாம் போகணும் இல்லையா? இப்போ கொடுத்துருது இல்லை இருப்பா ஆண்டவா. இன்னும் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பெரிய ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவங்களையும் கூப்பிட்டு வா போகிறப்ப கேட்டு உங்களுக்கு தான் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஆனந்த பூஜை முக்காவு கொடுக்குறோம். பொறுமையாரு பொறுத்து நில்லு. இருக்கிற குழந்தைங்கள பெரிய ஆண்டவங்க யார் மேலாம் வருதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்கணும். சரியா? வருவாரா? சரி, அப்படியே நீ தெய்வமாகவே இருக்கணும், சாந்தமாக கூடாது, ஊருபுறமாக இருப்பா. குழந்தைங்க மேலே நான் கூப்பிட்றேன். ஆண்டவா பெரிய ஆண்டவா சொல்லிய உனக்கு வேப்பிலையார் வீதியில் விளையாடி என்னோர்களை காத்து என் மெய்யானாக முத்து குறி செய்யும் வீரமா பட்டினவனுக்கு திரைக்கடல் ஓர வாழும் எங்கள் மா தங்கையே எங்கள் குலதெய்வ மண்டலம் தன்னிலே கண் கண்ட தெய்வனி மற்றொரு தெய்வம் உண்டோ? காளி கவுண்டர் வகராக்கு மண்டலம் தன்னிலே கண் கண்ட தெய்வனி பெரியாண்டவா மற்றொரு தெய்வம் உண்டோ? மண்டலம் தன்னிலே கண் கண்ட தெய்வனி உனைவிட எனக்கு மற்றொரு தெய்வம் உண்டோ? அந்த மந்திர பேய்களும் தந்திர சூனியமும் மற்றும் சர்சாதி வகையோ கண்டுனது பாதமல நின்று தூதி செய்திட கலங்கிய பரந்தோடுமையா. கண்டுனது பாதமல நின்று துதி செய்திட கலங்கிய பரந்தோடுமையா. மந்திரம் தந்திரம் பில்லி சூனியும் ஏவல் செஞ்சிட்ட பேர்களை மந்திரம் தந்திரம் பில்லி சூனியும் ஏவல் செஞ்சிட்ட பேர்களை பெரியாண்டவன் நெஞ்சை பிளந்து உடல் வாங்கி நெஞ்சை பிளந்து உடல் வாங்கி பிலிட்டு பெருத்த உருவமா போன தெய்வமா ஓங்கார சக்தியா ஓம் என்ற சக்கரமா ஓம் என்ற சக்கரத்தில் உருவத்தை ஏற்படுத்தி ஒரு புடி மண்ணெடுத்து அன்பான பெரியாண்ட ஒரு உருவம். பெரியாண்டவருக்கு ஒரு புடி மண் எங்கிருந்து வந்துச்சு? சுடலையில இருந்து. சுடலை யாருடைய எல்லை? அங்காள பரமேஸ்வர எல்லையிலே இரவு நடு ஜாமத்திலே கபாலத்திலே ஒரு புடி மண்ணெடுத்து இந்த உலகத்தையே உண்டு செய்த தாயான பெரியாண்டவர் பெரியாழி ஆற்றிலே மணல் எடுத்து அரணாரை உண்டு செய்தார். சேற்றிலே மணல் எடுத்து இடது பாகத்திலே சிவனாரை உண்டு செய்தார். அப்படியாப்பட்ட தாய் இந்த பதிமுகத்திலே பெரியாண்டவர் பூஜையிலே எப்படி வராரு? ஓட்ட பேர் உணரையார் ஓடி வர ஓட்ட பேர் உணரையார் ஓடி வர வேணுமையா. ஓட்ட பேர் உணரையார் ஓடி வர வேணுமையா. ஓட்ட பேர் உணரையார் ஓடி வர வேணுமையா.
ஐயா பெற்றவனே பெரியாண்டவா பூஜைக்காரன் ஐயா முன்வணங்கும் தெய்வம் ஐயா முக்காவு காத்திருக்கு நாலு மூல ஓம கொண்டு அதிலே சந்திப்பப்பா சக்கரத்தை காத்தவனே எங்க சர்க்குருவே பெரியாண்டவா எனக்கு நேரம் தப்பி தெரியலையே இந்த ஆசை வைத்த பூ முடிவேன் நீ ஒரு முத்தான வாய் திறந்து பெற்ற தெய்வமே முத்திரவு சொல்லும் ஐயா பயத்தி இறக்கணுமா பொன்னான பூமுடி மேலே பெரியாண்டவன்டா அப்பா பெரியாண்டவா பூஜை கொண்டவனே முன்னின்று காத்தவனே உலகம் பிறக்கும் முன்னே ஒரு நாள் பிறந்தவனே கலியுகம் பிறக்கும் முன்னே கால்நாயி பிறந்தவனே ஓடக்கூடிய பூஜை ஏறுவே அப்பா ஏறுவாடா உனக்கு மனப்பூர்வ சம்மதமா கோவிந்தா போட்டா மக்களெல்லாம் கட்டி காப்பாத்துறியாப்பா ஆட்டுக்கோ மாட்டுக்கோ மக்களுக்கோ வண்டியில போற குழந்தைங்களுக்கோ யாது ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம என்ன போறவங்க அனைத்து பேரும் கொத்திலையோ கொடியிலையோ சொந்தத்திலையோ பந்தத்திலையோ வந்திருக்க மாறிட மக்களுக்கோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கொடுத்து குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் கொடுத்து நோயற்ற வாயுவோடு குறைவில்லாத செல்வத்தோடு வாழ வைப்பியா சாமி என்ன அப்பப்ப மனங்குளிர வைக்க மாட்டானுங்களாடா மனம் சொம்மாவா 3 லட்சம் ஆகிதான் அது வெள்ளியம் 3 லட்சம் பங்காளி ஒரு நாள் 15,000 பிரிவு போட்டுக்கிறாங்களா எங்களால முடிந்த அளவுக்கு ஏதோ போடுறோம் அந்த சக்தி நீ கொடுக்குறேன் எங்களை நீ கட்டி காப்பாற்றி நல்லா இந்த மக்களை வச்சிரு நல்லா செய்கிறாங்க உங்களுக்கு அமக்கலமான பூஜை அன்பான பூஜை இதை நீ அன்பா ஏற்றுக்கிறியாப்பா கட்டி காப்பாற்றுறா சரி சாமி அது போதும் சரி அடுத்தபடியாக எல்லாம் கொஞ்சம் காலில் வைங்க அப்படியே காலில் வைங்க Hey,